வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்கு இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கே பாரு பூண்டு மிளகு குழம்புன்னு கூவி கூவி விற்கிறாங்களே. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. 1 மாதம் இல்லைங்க, 3 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நாம் இன்றைக்கி செய்ய போகிற இந்த கருவேப்பிலை பூண்டு மிளகு குழம்பு இருக்குது பாருங்கள். அதில் சத்தும் டேஸ்ட்டும் டபுளாக இருக்கும். எதில் கருவேப்பிலை போட்டாலும் தூக்கி தனியாக போட்டுருவாங்க. ஆனால் இதில் இந்த கருவேப்பிலையோட சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க கிச்சன் போய் சூப்பரான இந்த குழம்பு செய்யலாம். ஸோ தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் அளவுகளை பார்த்துக்குங்க. நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 10-12 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் பாதி நான் இன்றைக்கி வச்சுட்டு பாதியை எடுத்து வச்சுடுவேன். அது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தனியா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பச்சரிசி, அப்புறம் கருவேப்பிலை, நல்ல தாராளமாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், அது இந்த மாதிரி நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தூள் பெருங்காயம் போடுறத விட இந்த கட்டி பெருங்காயம் போட்டோம்னா இந்த குழம்புக்கு இன்னும் நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ மற்ற எல்லா ஐட்டம்ஸையும் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இதை விட கம்மியாக போதுன்னா இதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு நல்லா கமகமன் வாசனை வர்ற மாதிரி நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி கருவேப்பிலை உள்ளே போட்டு அதையும் நல்லா வறுத்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் அப்படி ஓரமாக அப்படி வடிகட்டி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் அப்படியே வடிகட்டினோன்னே அதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அது அப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ அது எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயிலேயே நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கண்டிப்பாக ஊற்றணும். ஏன்னா அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அதுதான் இதுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவே. இந்த குழம்பு கெட்டே போகாது. நீங்கள் வெளியூர் போகிறவங்கலாம் இருந்தாங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு ஒரு பாட்டிலில் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரு 10-15 நாளைக்கு கூட தாராளமாக வச்சு சாப்பிட்லாம், வெளியிலே வச்சுருந்தா கூட. இப்போ 1.5 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 குண்டு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இதில் வெங்காயம் வந்து கம்மி, பூண்டு அதிகம். சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், பூண்டு உரித்த பூண்டு நான் ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். எண்ணெயில் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கவே அந்த பூண்டு நல்லெண்ணெயில் வதங்கும் போது அதோட வாசனையே தனியாக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் சால்ட்டும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 3/4 பதம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச வறுத்த பொடியை பொடிச்சிட்டு வந்துடலாம். அம்மி இருந்தால் அம்மியில் நுணுக்குங்க. அம்மியில் அரைக்கும் போது அது இன்னும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அருமையாக இருக்கும். அந்த பொரித்த பெருங்காயத்தையும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்ல பெரிய ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஒரு 2 கப் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சின்னது பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள். நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, மிளகு குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட அதிகமாக சேல் ஆகிறதே சாம்பார் பொடியும் குழம்பு தூளும் தான். அது முதல்ல எல்லாம் 100-200 வாங்கினவங்க இப்போல்லாம் 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இப்போ கரைச்சி வச்ச புளியவும் நல்லா 2 கப்பு தண்ணியில் கொஞ்சம் தின்னாவே கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதையும் ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய், தூளோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்ச
மிளகு கருவேப்பிலை பொடி அதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இந்த பொடியை உள்ளே சேர்த்து கலந்தோடனே அப்படி ஒரு வாசனை அருமையாக இருக்கும். கலந்ததுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக சின்னது பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த பச்சை வாசனை ஆல்ரெடி போயிருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஃபுல் சிம்மரில் விட்டு அப்படியே விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு, இது குழம்புக்கும் தொக்குக்கும் நடுவில் ஒரு பதம், அந்த பதத்தில் தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். ரைஸில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே அப்படி இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அப்படியே கெட்டி குழம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான கருவேப்பிலை பூண்டு மிளகு குழம்பு. இதில் பாதி மட்டும் நான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு மீதியை நல்லா ஆற வச்சுட்டு, சுத்தமாக ட்ரையாக இருக்க கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் அப்படியே இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன். இந்த குழம்புக்கு நான் இன்றைக்கி பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதனால தான் நான் எடுக்கல வீடியோ. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பொட்டேட்டோ பொடி மாஸ்ன்னு போடுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை பூண்டு மிளகு குழம்பு ரெடி. செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.